ஹலோ மக்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம். பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்களோட ஆதரவு எந்தெந்த கட்சிங்கன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிங்கண்ணே? விஜய். எதான் தெரிஞ்சுக்கலாம்? விஜய் ரசிகர். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? என்னைக்குமே தளபதி தான். டிவி எதான் தெரிஞ்சுக்கலாமா? விஜய் பிடிக்கும். அவர் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் ஆட்சி கொஞ்சம் மாறட்டும், நல்லது செய்வாரு. அந்த பிளானிங் தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, டிவிக்கே தான். ஓகே, சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குமா? எங்களோட ஆதரவு இலைக்கு போடுவேன். இலைக்கு? ஆமாம். எதனால தெரிஞ்சுக்கலாமா? அதனால எங்களுக்கு எந்த வசதியும் செய்யல திமுக, அதனால நான் இலைக்கு போடுறேன். சரி. எனக்கு 65 வயசாச்சு, ஓஏபி பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 1000 ரூபா பணம் இல்லை, எல்லாம் கொடுக்குற எதுவுமே எனக்கு செய்யல. அதனால நான் ரெட்டலைக்கு தான் போடுவேன். அப்புறம் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? நம்ம எப்பவுமே டிஎம்கே தான். டிஎம்கே. எதான் தெரிஞ்சுக்கலாமா? டிஎம்கே தானே பெண்களுக்காக நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய இதெல்லாம் கண்டிப்பாக அது இது எல்லாமே வந்துருக்கு. அதனால டிஎம்கே தான். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குமா? என்னுடைய ஆதரவு விஜய்க்கு. விஜய்க்கு. எதான் தெரிஞ்சுக்கலாம்? ஒரு புதுசா ஆழ்ந்து பார்க்கட்டுமே. ஏன் ஆண்டவங்களே ஆளணும்னு இருக்கா? அவனும் புதுசா வரட்டும், வந்து என்ன செய்யறாங்க செய்யல, புதுசா அவங்களும் ஒரு கட்சிக்கு வரட்டுமே. ஆண்டவங்களே ஆண்டு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற எண்ணம். ப்ரோ, வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு ப்ரோ? டிவிக்கே தான். டிவிக்கு. எதான் தெரிஞ்சுக்கலாமா? டிவிக்கே தான். 2 வருஷமா டிவிக்கே தான். அண்ணா உங்களோட டிவிக்கே தான். சரி, ஓகே. அண்ணா, வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குண்ணே? திமுகவுக்கு தானா? திமுக. எதனால தெரிஞ்சுக்கலாம்? ஏன்னா அவர் தான் எல்லாமே நல்லது பண்ணிட்டு இருக்காரு. இன்ன வரைக்கும் எஜுகேஷன் பொறுத்தளவும் நல்லது பண்ணிட்டு இருக்காரு. ப்ளஸ் அது இல்லாமல் வந்துட்டு இலவச பஸ் மகளிருக்கு வந்துட்டு இலவச பஸ் விட்டுருக்காரு. எல்லாமே பொறுத்தளவு மக்களுக்கு வந்துட்டு திமுக தான் வரும்னு நாங்கள் கணிக்கிறோம். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கா? விஜய் தான். விஜய்க்கு. எதனால தெரிஞ்சுக்கலாம்? எப்போ வரைக்கும் விஜய் தான். அவர் சொல்ற வார்த்தையை காப்பாற்றுவோம். ப்ரோ, வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சி ப்ரோ? என்னோட ஆதரவு பார்த்தீங்கன்னா திமுக தான் ப்ரோ. திமுக கன்ஃபார்மா வர சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் ஜெயிக்கும். எதனால தெரிஞ்சுக்கலாமா? மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்காங்க. மக்கள் அதை மறக்க மாட்டாங்க. சட்ட ஒழுங்கு சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தனி மனித குற்றம் தான். சரிங்களா? அதனால வர தேர்தலில் கண்டிப்பாக டிஎம்கே தான் ஜெயிக்கும். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குண்ணே? என்னோட ஆதரவு டிவிகேக்கு தான். டிவிக்கு. ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும். சான்ஸ் கொடுத்தா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிவிக்கு தான் கொடுப்பேன். டிவிக்கு. ப்ரோ, வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு ப்ரோ? டிஎம்கே தான் ப்ரோ. டிஎம்கே. எதாவது தெரிஞ்சுக்கலாமா? மக்களுக்கு அவங்க தான் நல்லது பண்ணுறாங்க, அதனால கண்டிப்பாக அவங்களுக்கு தான். ப்ரோ, வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு ப்ரோ? டிவிக்கே தான். டிவிக்கு. எதாவது தெரிஞ்சுக்கலாமா? அது புதுசாக இப்போ ஆரம்பிக்கிறதுனால. ப்ரோ, வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு ப்ரோ? டிவிக்கே தான் ப்ரோ. டிவிக்கு. எதாவது தெரிஞ்சுக்கலாமா? புதுசாக ஒரு மாற்றம் வரும். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குண்ணே? டிஎம்கே. டிஎம்கே. எதாவது தெரிஞ்சுக்கலாமா? என்ன எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாம்? எதனால மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து, அதில் பல நன்மைகள். அதனால உங்களோட ஆதரவு எந்த கட்சி? நம்ம ஓட்டு எப்பவுமே டிஎம்கே. டிஎம்கே தான். ஓகே. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஓட்டு யாருக்கு தெரிஞ்சுக்கலாமா? எப்பவும் சரி, நான் தளபதி ரசிகர். எப்பவுமே தளபதிக்காக தான் ஓட்டு. நான் மட்டும் இல்லை, என்னை சார்ந்தவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள் எல்லாருக்குமே தளபதி தான் ஓட்டு போட சொல்லுவேன். தளபதி சீக்கிரமாகணும். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு எந்த கட்சிக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? தமிழக வெற்றி கழகம் விஜய்க்கு தான் சார். என்ன காரணம்? புதுசாக வரணும்னு ஆசைப்படுறோம். சிஎம் வரணும், சிஎம்மாக வரணும்னு ஆசைப்படுறோம். வந்தால் செய்வார்னு, நல்லதை செய்வார்னு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. அவ்வளோதான், வேற ஒன்றும். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு எந்த கட்சிக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏடிஎம்கே. என்ன காரணம்? அம்மா பிடிக்கும், அதனால. வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு எந்த கட்சிக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, எப்பவுமே விடுதலை சித்தை தான் ப்ரோ. கூட்டணி இப்போ அதிகமாகிடுச்சு. கிட்டத்தட்ட 180 தொகுதியில் போட்டியிடுற அளவுக்கு கூட்டணி நெருங்கிடுச்சு. அதேமாரி வேட்பாளரும் அதிக பேர் வந்துட்டாங்க. ஓகே. தாவேக்கே, இப்போ டிஎம்கே எல்லாம், தாவேக்கே எல்லாமே தனித்தனியாக இருக்குது. ஏடிஎம்கே எல்லாம் தனியாக இருக்குது ப்ரோ. அதேமாதிரி தாவேக்கே ஏடிஎம்கேவோட கூட்டணி அமைச்சா ஏதோ ஒரு விஜய் கொஞ்சமாவது முன்னேறுவாப்புல.
தனியாக இருந்தாருன்னா அப்படியே ஃபுல்லாக அமைங்கிறாரு ப்ரோ. இப்போ வந்து கூட்டணியை பொறுத்தளவு பார்த்தா டிஎம்கே, விடுதலை சிறுத்தை எல்லாருமே வெயிட்டாக இருக்காங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் ப்ரோ வரும். வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு எந்த கட்சிக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? டிவிக்கே தான் ப்ரோ. என்ன காரணம்? தளபதி ரொம்ப பிடிக்கும். தளபதி வேண்டாம். ஒரு நாளாக ரெட்டலை ஓட்டு போட்டுட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி. இப்போதைக்கு தளபதி ஃபேனு. அதுக்காண்டி இல்லை, மாற்றி போட்டு பார்ப்போம் எல்லாரும். எங்கள் வீட்டில் எல்லாரும் டிவிக்கே தான். ஓகே ஓகே. அதனால தான் தளபதி ஃபேன் வேறு, வீட்டில் தளபதி வேறு. ஓகே. சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு எந்த கட்சிக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? டிவிக்கே தான். என்ன காரணம் ஆக்சுவலா? விஜய் பிடிக்கும், அதனால டிவிக்கே. வேற எதுவும்? புதுசாக ஒரு மாற்றம் இருக்கணும்ல. எல்லா இது வரைக்கும் போட்ட கட்சிக்கு தான் போட்டிருக்கோம். புதுசாக இப்போ ஒரு கட்சி வருது, புதுசாக ட்ரை பண்ணலாம். அந்த கட்சியை ஓட்டு போட்டால் தானே அவங்க எப்படி பார்த்துப்பாங்கன்னு தெரியும். ஆமாம், அதனால. ஓகே. வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு எந்த கட்சிக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏடிஎம்கே தாங்க. என்ன காரணம்? இது திமுக வந்து கொலை இது மாதிரி நிறையா போயிட்டு இருக்குது. கற்பழிப்பு, பெண்கள் கற்பழிப்புன்னு கண்பு பொறுப்பே இல்லாமல் இருக்குது. அதனால ஏடிஎம்கே தான். வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு எந்த கட்சின்னு தெரிஞ்சுக்கலாமா? திமுகவுக்கு ஆதரவு. ஏன், என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாங்களா? அவங்க தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷம் ஆண்டு வந்து சிறப்பாக இருக்கு. அதனால திமுக தான் வரும், திமுக தான் ஜெயிக்கும். வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு எந்த கட்சிக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்? நம்ம ஓட்டு எப்பவுமே விசிகே தானா. திருமலன் எங்க ஆதரிக்கிறாரோ அந்த இது தானா. ஓகே. என்ன காரணம்? என்ன காரணம்னா அவருடைய கொள்கை பிடிக்கும், அவருடைய அரசியல் அந்த இது பிடிக்கும். அதனால எப்பவுமே அண்ணனோட வழிகட்டல் வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு எந்த கட்சிக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? விசிகாவுக்கு தான் நான் என்ன தலைவர் காரணம்? திருமாவளவன். நான் அவர் தான் சமத்துவ தலைவர்ண்ணே. சமத்துவ தலைவர், அதாவது சாதிய தலைவர்கள் போக சமத்துவ தலைவராக அனைத்து மக்களுக்கும் போராளியாக இருக்கிறாருண்ணே. அம்பேத்கர் கொள்கை வழியாக போராளியாக இருக்கிறாரு அவர். எல்லாம் வந்து அரசியலுக்கு வராங்க, வரும்போது ஒரு இதாக இருக்கிறாங்க, அப்புறம் வந்து லாபத்தை தான் எதிர்பார்க்காங்க. இவர் எதுவுமே எதிர்பார்க்காம அவரோட இதுவே அவரோட வாழ்வாக அழிச்சிட்டு மக்களுக்காண்டி போராடுறாரு. சரி. கல்யாணம் கூட பண்ணிக்காம எல்லாம் பண்றாரு. அதனால உங்க ஆமாங்க. ஓகே, நன்றிங்க. நான் நடைபாதை வியாபார சங்கம் துரைமுருகன், விசிக நடைபாதை வியாபார சங்கம் தலைவர். சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு எந்த கட்சிக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்? நம்ம கட்சி எப்போதும் டிவிக்கே தான். என்ன காரணம் தெரியும்? யாருமே எதுவும் பண்ணல, அவர் வந்தாச்சும் பண்ணுவார். அப்புறம் என்ன. நன்றி. ஹாய் ப்ரோ. வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு எந்த கட்சிக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்? டிவிக்கே தானே. என்ன காரணம் ஆக்சுவலா? டிவிக்கேனா புதுசாக வந்திருக்காரு, படம் நடிக்கிறதுலாம் விட்டுட்டு புதுசாக வந்திருக்காரு. அதனால உங்க ஆதரவு ப்ரோ? என்டிகே தான் ப்ரோ. என்ன காரணம்? நம்ம பிரபாகரன் விஜய் ப்ரோ மக்களுக்காக நிற்கிறாரு. நான் எப்பொழுதுமே என்டிகே தான் ப்ரோ. என் ஃபேமிலி எல்லாமே என்டிகே. வணக்கண்ணே. வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு எந்த கட்சிக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? எடப்பாடி தாங்க. என்ன காரணம்னு தெரிஞ்சுங்க? அவர் வந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு எண்ணம் தாங்க. சரி, நன்றி. விவசாயிகளுக்கு எல்லாம் நல்லது பண்ணுவார், அதனால அது மாதிரி தாங்க. ஓ சரி. சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு எந்த கட்சிக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? டிஎம்கே தான். என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாம்? இல்லை காரணம் இது பண்ணணும். தேங்க்ஸ். வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு எந்த கட்சிக்குன்னு தெரியும்? டிவிக்கே தானே. என்ன காரணம்? புதுசாக வராரு, வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். ஓ சரி. வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு எந்த கட்சிக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்? நாம் தமிழர் தாங்க. என்ன காரணம்? இவ்வளோ நாளாக தனிச்சு நிற்கிறாங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. ஓகே. வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு எந்த கட்சிக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்? தாவேக்கா தானே. என்ன காரணம்னு தெரியும்? புதுசாக வராரு, ஒரு வாய்ப்பு தந்து தான் பார்ப்போமே. ஓ சரி. அதனாலண்ணே, வேறு எதனாலையும் இல்லை, மாற்றம் உண்டு வேணும். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு எந்த கட்சிக்கு? ரெட்டலைக்கு. ரெட்டலைக்கு எதனால தெரிஞ்சுக்கலாமா? அது அப்போலேருந்தே அப்படியே போட்டு இருக்கிறது, அப்படியே ரெட்டலைக்கே போடுறது தான். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? திமுக. எதனால தெரிஞ்சுக்கலாமா? ஆரம்பத்தில் வந்து திமுக. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? விஜய்க்கு. விஜய்க்கு. எதனால தெரிஞ்சுக்கலாமா? எதனாலன்னா புதுசாக ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக. நான் விஜயோட ரசிகர், அது இல்லாமல் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு, அதனால ஒரு புது மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி டிவிக்கு. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? கண்டிப்பாக உதயசூரியனுக்கு தான். மாண்புமிகு கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு தான் மறுபடியும். மீன் எதனாலன்னா எல்லா திட்டங்களும் அவர் தான் கொடுத்துட்டு இருக்காப்புல. எந்த திட்டம் நமக்கு வந்து சேரல சொல்லுங்க. நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன். நான் இன்னைக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் ஆயிருக்கேன்னா எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்து என்னைய உயர்த்தி இந்த இன்ஜினியரிங் முடிக்க வச்சது கலைஞர் தான். அவர் கொண்டு வந்த திட்டத்தில் நான் பயன்பெற்றிருக்கேன். நிறைய திட்டங்களை நானும் பயன்பெற்றிருக்கேன், வருங்கால சந்ததிகளும் பயன்பெற்று இருக்காங்க. தற்போதைய உள்ள அந்த மாணவர்கள் மாணவிகள் எல்லாமே பயன்பெற்றுட்டாங்க. தமிழ் புதல்வன்
காலை உணவு திட்டம் அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்துருக்காங்க புதுசாக. அதனால நான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். இன்னும் உங்களோட ஆதரவு எந்த கட்சி? அதாவது எங்களுக்கு அதாவது ஊனமுற்றவங்கிற பேரை மாற்றத்தினாலையும் மாட்டினவன் அவரு தான். ஏன்னா அதாவது ஸ்டாலினோட அப்பா தான். ஆனால் எங்களுக்கு இன்னி வரைக்கும் உதவி செஞ்சுட்டு தான் 3 சக்கர வண்டியிலேருந்து எல்லா ஓஏபி காசு உயர்த்திட்டு தான். நாங்கள் ஆதரவு யாருக்காக எங்களுக்கு மாற்றத்தினாலைக்கு யாரை உதவி செய்கிறாங்களோ அவங்க நல்ல முறையாக இந்த ஷிஃப்ட் எங்களுக்கு மகளிருக்கு 5000 ரூபா தான் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஊரு பூரா தம்பிட்டு இருக்கேன். ஆனால் மாற்றத்தினால 2000 ரூபா போட்டதை யாருமே வெளியில் சொல்லவே இல்லை. இதுக்கு என்ன பண்ண முடியும்? மக்களுக்கு ஆதரவு பத்தல. நம்ம இன்னி நம்ம டெவலப்மெண்ட் பண்ணணும். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குண்ணா? ஒரு பாயிண்ட் தானே, விசிகாக மட்டும்தான். விசிகா எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம். அவர் எங்கே போனாலும் என் அண்ணன் திருமாவளவனுக்கு தான் ஓட்டு. என் ஓட்டு சாவர வரைக்கும். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சி? வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு திமுக தான். மக்கள் சுற்றி போட்டுறாங்க முதலமைச்சர். இன்னைக்கு வீடியோவில் பெரம்பலூர் மக்களோட ஆதரவு என்னன்றதை பார்த்துருப்பீங்க. உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அடுத்து நம்ம எந்த மாவட்டத்தில் மறக்காமல் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், அதில் சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.